எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்டோட மாடரேட் லெவல் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பேசிக் வீடியோ அப்புறம் இன்ட்ரோ வீடியோ பார்த்திருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8 people are sitting around a circular table facing towards the center. மொத்தம் 8 பேரு சென்டரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சென்டரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதே ஃபேசிங் அவுட் சைட் த சென்டர் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகும். இது இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருப்பேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒன்லி 2 persons sit between P and Q either from left or right. இப்போ P and Qக்கு நடுவில் 2 பேர். நான் ஃபர்ஸ்ட் Pயோட ரைட்ல 2 பேர் போடுறேன். தென் செகண்ட் பாசிபிலிட்டியில Pயோட லெஃப்ட்ல 2 பேர் போடுறேன். R sits to the immediate right of Q. Qவோட இமீடியட் ரைட்ல R இருக்காங்க. Qவோட இமீடியட் ரைட்ல R. S sits second to the left of R. Rோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட்ல S. தென் இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இது வந்து S. தென் ஒன்லி 3 people sit between S and T. Sக்கும் Tக்கும் நடுவுல 3 பேரு. அது எந்த சைடா வேணாலும் இருக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்ப 8 பேர் உட்காந்துட்டு நடுவுல வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எஸ்ஸோட ஆப்போசிட்ல வந்து டி, ஏன்னா லெஃப்ட்ல எண்ணி பார்த்தாலும் 3 பேர் இருப்பாங்க, ரைட்ல எண்ணி பார்த்தாலும் 3 பேர் இருப்பாங்க. இந்த செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அதனால இந்த செகண்ட் பாசிபிலிட்டி கேன்சல். தென் நெக்ஸ்ட் U sits to the immediate left of T. Tயோட இமீடியட் லெஃப்ட், Tயோட இமீடியட் லெஃப்ட் எது இந்த பொசிஷனுங்களா இங்க வரும். தென் W sits second to the left of V. Vயோட செகண்ட் லெஃப்ட். இப்போ பேலன்ஸ் இருக்க பொசிஷன் இங்க பட் அண்ட் இங்க நான் V போட்டேன் அப்படின்னா அதோட செகண்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் W இங்க வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா P V S Q R U T W. நமக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா how many persons sit between S and W when counted from the left of S. S ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது Sக்கும் Wக்கும் நடுவுல எத்தனை பேர்னு கேட்கறாங்க. ஸோ S ஓட லெஃப்ட்னா எது இந்த சைடுங்களா? 1 2 மொத்தம் 2 பேர். P and B மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் B 2. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 8 person P2W or P2W are sitting around a circle table and facing inside the circle. Facing inside அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகாது. மொத்தம் 8 பேர். எப்பவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல மாடரேட் லெவலுக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே வந்து நீங்க 2 பாசிபிலிட்டி போட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Q sits second to the left of P. P யோட செகண்ட் லெஃப்ட். நான் ஃபர்ஸ்ட் இங்க P இங்க போட்டு P யோட செகண்ட் லெஃப்ட் Q இங்க போடுறேன். தென் செகண்ட் பாசிபிலிட்டி P இங்க போட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் Q நான் இங்க போடுறேன். ஏன்னா இன்சைட் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம இன்சைட் பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும், இது வந்து ரைட் சைடா இருக்கும். அதனால தான் Q வந்து நான் இந்த சைட் போடுறேன். 2 persons sit between P and S. ஹூங்கிறத வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா S சொல்றாங்க. ஓகேங்களா? 2 person 1 2 நான் P யோட ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில ரைட் சைட்ல போடுறேன், இங்க நான் S போடுறேன். செகண்ட் பாசிபிலிட்டி P யோட லெஃப்ட் சைட்ல போடுறேன், 1 2 S போடுறேன். Who sits adjacent to U. U ஓட adjacentனு சொல்லி சொல்றாங்க. இங்க செகண்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு பிளேஸ் இங்க தான். சோ இங்க நான் U போடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பிளேஸ் இருக்கு, இந்த பிளேஸ் அண்ட் இந்த பிளேஸ் இருக்கு. சோ அடுத்த சென்டென்ஸ் படிங்க. R sits third to the right of U. U ஓட தேர்ட் ரைட். செகண்ட் பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இங்க R போட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க P இருக்காங்க, இங்க S ஓட இமீடியட் ரைட்ல நான் வந்து U போடுறேன் அப்படின்னா U ஓட தேர்ட் ரைட்ல R இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்க போடலாங்களா? இன்கேஸ் U ஓட இமீடியட் லெஃப்ட்ல நான் வந்து S ஓட இமீடியட் லெஃப்ட்ல நான் வந்து U போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்க U வருதுங்களா? அடுத்தது பாருங்க 3 persons sit between R and T. இப்போ நான் இங்க U போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் R இங்க போட்டேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே சொன்னேன் 8 personல 3 பேர் நடுவுல இருக்காங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட். இப்போ ஆருக்கு ஆப்போசிட்ல T வரணும். இங்க வந்து S இருக்கறனால U வந்து நம்ம இங்க போட முடியாது. அதனால நான் U வந்து இங்க போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்க R போட்டு தென் இங்க T போடுறேன். ஏன்னா ஆரோட லெஃப்ட்லயும் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, ரைட்ல கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஆருக்கும் Tக்கும் நடுவுல 3 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டில T வந்து நான் இங்க போடுறேன். இந்த சைடு ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 3 பேர் இருக்காங்க. அடுத்தது B sits second to the left of T. T யோட செகண்ட் லெஃப்ட். T யோட செகண்ட் லெஃப்ட் இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட் வந்து இங்க வந்து நான் V போடுறேன். தென் அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்க வந்து நான் V போடுறேன். அடுத்தது 4 persons sit between W and V when counted from the left of W. இப்ப பேலன்ஸ் இருக்க பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பாசிபிலிட்டி W இங்க போடுறேன். அதே இந்த பாசிபிலிட்டி நான் வந்து W எங்க போடுறேன் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் தான் காலியா இருக்கு. ஸோ இங்க போடுறேன்.
டபிள்யூட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்றோம் அப்படின்னா டபிள்யூக்கும் விக்கும் நடுவில் 4 பேர்னு சொல்லியிருக்காங்க. இங்க கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூட லெஃப்ட் வந்து இந்த சைடு 1 2 3 4 இங்க வி இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான் கரெக்ட். செகண்ட் பாசிபிலிட்டி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ இங்க இருக்கு, வி இங்க இருக்கு, நடுவில் எந்த பர்சனுமே இல்லை. அதனால செகண்ட் பாசிபிலிட்டி வந்து கேன்சல். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, who among the following persons sits immediate left of Q? Q ஓட immediate left யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Q ஓட immediate right இது, immediate left இது. immediate left யாரு? ஆறுங்களா? ஸோ இங்க ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா WVS அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியும் இயும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் பாருங்க, the one who sits second to the right of S. S ஓட செகண்ட் ரைட், S ஓட ஃபர்ஸ்ட் ரைட் எது? W, செகண்ட் ரைட் வந்து R. ஸோ நமக்கு இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, the one who sits second to the right of S. தென் அடுத்த கொஸ்டின் வந்து 8 persons are sitting around a circular table facing the center. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம பார்த்த மாடல்ல ஃபேசிங் எல்லாமே ஃபேசிங் இன்சைட் தான். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ஃபேசிங் இன்சைட் தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9 persons A to I are standing in a linear row facing the north direction. மொத்தம் 9 பேரு. நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. நம்ம பேசிக் லெசன்ல சொல்லியிருப்போம். இப்ப நார்த் ஃபேசிங் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. இதே சவுத் ஃபேசிங் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் ஃபேசிங் அப்படின்னா இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா இருக்கும். ஸோ அங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க, H stands fourth from the left end. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து fourth அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இங்க வந்து H இருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியா வச்சுக்கலாம், இது செகண்ட் பாசிபிலிட்டியா வச்சுக்கலாம். தென் அடுத்தது, the number of person stands to the left of H is same as the number of persons stands to the right of I. சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சோட லெஃப்ட்ல எத்தனை பேரோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் ஐயோட ரைட் சைட்ல. ஹெச்சுக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப ஐயோட ரைட்லயும் 3 பேர் இருக்கணும். அப்ப நம்ம ஐயை வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாங்களா? இது செகண்ட் பாசிபிள், ஐ இங்க ஃபேஸ் பண்ணலாம். 1 2 3 1 2 3. ஒன்லி 2 persons stands between I and C. இப்போ ஐக்கும் சிக்கும் நடுவுல 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிள் தான் நான் ஐயோட ரைட் சைட்ல வந்து நான் சி போடுறேன். செகண்ட் பாசிபிள் ஐயோட லெஃப்ட்ல நான் வந்து சி போடுறேன். 1 2 இங்க நான் சி போடுறேன். அடுத்தது D stands second to the left of C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்க நான் D போடுறேன். தென் D இங்க போடுறேன். G stands immediate left of E, who does not stands at the end of the row. இங்க whoங்கிறது எதை சொல்றாங்க? E சொல்றாங்களா? E யோட இமீடியட் லெஃப்ட்ல தான் G இருக்காங்க. E வந்து எண்ட் ஆஃப் த ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியில வந்து நான் E இங்க பிளேஸ் பண்ணி G எங்க பிளேஸ் பண்ணாங்களா? ஏன்னா ரெண்டும் சேமா வரணும், ஐ மீன் ரெண்டும் பக்கத்துல வரணும். அப்ப இந்த இடம் மட்டும் தான் காலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு 3 இடம் காலியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுல இங்க நான் G போட்டு இங்க நான் E போடுறேன். அதே இன்னொரு பாசிபிலிட்டியில H போட்டு I D C போட்டு இங்க நான் G போட்டு இங்க நான் E போடுறேன். ஓகேங்களா? எதனால அப்படின்னா இமீடியட் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. E தான் வந்து எண்ட் ஆஃப் த ரோல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது B neither stands adjacent to H or C. B வந்து H பக்கத்துலயும் C பக்கத்துலயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேயும் B வரக்கூடாது, இங்கேயும் B வரக்கூடாது, இங்கேயும் B வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்க பிளேஸ் இது மட்டும் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன்சல் ஆயிருங்களா? ஏன்னா நம்ம வந்து B வந்து உட்கார வைக்கணும். இங்க H பக்கத்துல வரக்கூடாது, C பக்கத்துல வரக்கூடாதுன்னா இங்க 3 பிளேஸ் மட்டும் தான் காலியா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து கேன்சல். இப்ப செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் B வரக்கூடாது, இங்கேயும் B வரக்கூடாது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க பிளேஸ் வந்து இந்த லாஸ்ட் பிளேஸ் மட்டும் தான். அப்ப நான் இங்க B பிளேஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பிளேஸ்ல வரக்கூடாது, இந்த பிளேஸ்ல வரக்கூடாது. பேலன்ஸ் இருக்க பிளேஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து தேர்ட் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம B வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா F stands to the right of A. A ஓட ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பாசிபிலிட்டில ஏவை நான் இங்க போட்டு எஃப் நான் இங்க போடலாங்களா? அப்பதான் ஏவோட ரைட்ல எஃப் வருங்களா? அதே செகண்ட் பாசிபிலிட்டில ஏவை நான் இங்க போட்டு எஃப் நான் இங்க போடலாங்களா? அப்பதான் F stands to the right of A, A ஓட ரைட். தென் லாஸ்ட் படிச்சோம் அப்படின்னா A is not a immediate neighbor of C. C பக்கத்துல ரைட்லயும் லெஃப்ட்லயும் A வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாசிபிலிட்டி பாருங்க, சிக்கு பக்கத்துல A வந்திருக்காங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சலுங்களா? நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மூணாவது பாசிபிலிட்டி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா who among the following stands third from the right end? ரைட் எண்ட்ல இருந்து தேர்டா யார் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா D.
இங்க பிசிடி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இ ஆப்ஷனும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the one who stands immediate left of f. f ஓட immediate leftங்களா டி. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த கொஸ்டின், 8 person G2N are sitting around a square table in such a way that 2 persons sits on each side of the table. All of them are facing inside the table. மொத்தம் 8 பேரு, ஸ்கொயர் ஷேப்ல மொத்தம் 8 பேரு. சைடுனா இதை சொல்லுவாங்களா, இது வந்து கார்னர்னு சொல்லுவாங்க. சைட்ல ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, மொத்தம் 8 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே உள்ள பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. இன்சைட் ஃபேஸ் பண்ணா அப்படின்னா நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுங்க, n sits third to the right of g. g யோட தேர்ட் ரைட்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன நான் இங்க போடுறேன், செகண்ட் ஒன்ல நான் என்ன இங்க போடுறேன். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது வந்து செகண்ட் பாசிபிலிட்டி. n sits third to the right of g. சாரி, நான் g இங்க ஃபேஸ் பண்றேன், இதுல இங்க g நான் ஃபேஸ் பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், n இங்க வருங்களா. அது இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், g க்கு ஆப்போசிட்ல n வரும். 2 persons sit between n and i who sits immediate left of m. n-க்கும் i-க்கும் நடுவுல 2 பேர். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில 1 இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி g இருக்காங்க. என்னோட லெஃப்ட்ல வந்தோம் அப்படின்னா g இருக்காங்க. அப்ப என்னோட ரைட்ல போனோம் அப்படின்னா 1 2 இங்க i வருங்களா, n-க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல i வரும். தென் செகண்ட் பாசிபிலிட்டில போட்டோம்னா 1 2 இங்க i வருங்களா. ஹூங்கிறது எதை சொல்றாங்க, ஐய சொல்றாங்க. ஹூ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம். எம்மோட இமீடியட் லெஃப்ட் அப்படின்னா நான் எம் இங்க பிளேஸ் பண்ண அப்படின்னா தான் எம்மோட இமீடியட் லெஃப்ட். அதே செகண்ட் பாசிபிள் எம் நான் இங்க ஃபேஸ் பண்ண அப்படின்னா பிளேஸ் பண்ண அப்படின்னா எம்மோட இமீடியட் லெஃப்ட்ல ஐ வராங்க. தென் ஜே சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். எம்மோட தேர்ட் ரைட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இங்க வந்து ஜே வருங்களா. அடுத்தது 1 2 3 இங்க ஜே வருங்களா, தேர்ட் ரைட் அப்படின்னா. எல் சிட்ஸ் ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜேவோட ஃபிஃப்த் லெஃப்ட். ஜேவோட ஃபிஃப்த் லெஃப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் லெஃப்ட். இங்க எல் போடலாங்களா. அது இந்த பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் லெஃப்ட் இங்க போடலாங்களா. அடுத்தது அண்டுங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா எல்ல சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி இருக்க பர்சன். இப்போ எல் அண்ட் எம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அண்டு சொன்னாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் குறிக்கிற பர்சன். இதே ஹூ வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க பர்சன். இங்க ஹூ வந்துச்சு அப்படின்னா இங்க எம்ம குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே அண்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து எல்ல குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை வந்து நீங்க கரெக்டா பார்க்கணும். இப்ப அண்டுங்கிறது எதை சொல்றாங்க, எல்ல சொல்றாங்க. faces the one who sits immediate left of k. இப்ப எல்லுங்கிற ஒரு பர்சன் வந்து கேக்கு இமீடியட் லெஃப்டா யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க பொசிஷன் வந்து இங்கேயும் மட்டும் தான் இருக்கு. நான் கேவை இங்க போட்டா அப்படின்னா தான் கேவோட இமீடியட் லெஃப்ட் வந்து ஜி இருக்காங்க, ஜி வந்து எல்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாசிபிள் செகண்ட் பாசிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேவை நான் போட்டேன் அப்படின்னா கேவோட இமீடியட் ரைட் ஜே இருக்காங்க, ஜே வந்து எல் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இமீடியட் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால செகண்ட் பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிருங்களா. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிள் தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப பேலன்ஸ் இருக்க பர்சன் யாரு, ஹெச் இங்க வருவாங்களா. இதுல இருந்து நமக்கு கேட்டிருக்க क्वेश्चन என்ன அப்படின்னா who among the following persons sits second to the right of k. k ஓட செகண்ட் ரைட் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. k ஓட ரைட் இது, லெஃப்ட் இதுங்களா. செகண்ட் ரைட் யாரு, n-ங்களா. இல்ல b and d வந்து கேன்சல் ஆயிடலாம். a c e வந்து இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. இப்போ a ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா the one who sits immediate left of g. g ஓட இமீடியட் லெஃப்ட்ங்களா கிடையாது. the one who faces i. n வந்து ஐ தான் ஃபேஸ் பண்றது. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, the one who faces i. நம்ம இங்க வந்து n இல்ல அப்படின்னு சொல்லிட்டு none of this சொல்லி கொடுத்துறாதீங்க. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா a group of 8 friends a to h are sitting in a straight line facing north. இப்ப நார்த் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. மொத்தம் 8 பேர், 2 4 6 8 பேர். இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டிலயும் 8 பேர் போட்டுக்கலாம். 8 பேர். A sits third to the right of F. None of them, neither A nor F sits at the extreme end of the line. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 8 பேர்த்த ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம A and F ல இருந்து வரலாம். இப்போ பாருங்க, A sits third to the left of, third to the right of Fங்களா. இப்போ F நான் இங்க பிளேஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இங்க A வருவாங்க. நெய்தர் அப்படின்னா 2 பேருமே எண்ட் ஆஃப் த ரோல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேருமே எண்ட் ஆஃப் த ரோல கிடையாது அப்படின்னா மொத்தம் நம்ம 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எஃப் போட்டு இங்க ஏ போடலாம். இதுக்கு ஏ எஃப் ஓட தேர்ட் ரைட்ல வந்து ஏ போட்டாச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டின்னு வச்சுக்கலாம், செகண்ட் பாசிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இ இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ ஆர் எஃப். இப்போ எஃப் பக்கத்துலயும் ஏ பக்கத்துலயும் இ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் இந்த பிளேஸ்ல இந்த 4 பிளேஸ்லயுமே வந்து இ வரக்கூடாது. அடுத்தது
1 person sit between H and C, G sits at the end of the line, B sits immediate right of A. இப்போ இந்த பிளேஸ்ல A ஓட immediate rightல வந்து B வருவாங்க. E does not sits to the left of D. D ஓட leftல வந்து E வரக்கூடாது. அப்போ D ஓட rightல தான் E வரணுங்களா? இப்ப பாருங்க மொத்தம் 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு பாசிபிலிட்டில பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இருக்க 2 பேர் வந்து இந்த சைடு வரலாம். இல்ல பேலன்ஸ் இருக்க 2 பேர் வந்து இங்க போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா எஃப் நான் இங்க போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஏ போட்டு அது பக்கத்துல பி போட்டு இங்க ஒருத்தர் இருக்கலாம். மொத்தம் 3 பாசிபிலிட்டி வருது. ஓகேங்களா? எப்படின்னு புரிஞ்சுச்சுன்னா ஏன்னா மொத்தம் 8 பேர் நம்ம 6 பேர் போட்டோம். பேலன்ஸ் இருக்க 2 பேர் வந்து ரைட் ஹேண்ட்லயும் வரலாம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் வரலாம், இல்ல இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் வரலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க 1 person sit between H and C. ஹெச்சுக்கும் சிக்கும் நடுவுல ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க அண்ட் இங்க மட்டும்தான் ஸ்பேஸ் வந்து காலியா இருக்கு. அப்ப HNC போடலாங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா HNC நான் HOC இங்க போட்டு HOC இங்க போடலாம். G sits at the end of the row ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. G sits at the end of the line. அப்போ G பேலன்ஸ் இருக்கிறது இங்க பார்த்தோம் அப்படின்னா G இங்க ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. C sits at the 4th position from either ends. 2 சைடுல ஏதோ 4th பொசிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தோம்னா 4th பொசிஷன் வந்து A இருக்காங்க. செகண்ட் பாசிபிலிட்டில இருந்து பார்த்தோம் அப்படின்னா C வந்து இங்க போடலாங்களா? அப்ப C இங்க வந்துச்சு அப்படின்னா H ஆப்வியஸா இங்க தான் வரும். தென் இந்த பாசிபிலிட்டில 1 2 3 4 இங்க C போடலாம், இந்த சைடும் போடலாங்களா? இங்க போட்டோம் அப்படின்னா ஹெச்சுக்கு இந்த பொசிஷன்ல C போட்டோம் அப்படின்னா ஹெச்சுக்கும் சிக்கும் நடுவுல ஒருத்தர் வர மாட்டாங்க. இந்த பொசிஷன்ல நம்ம C போட்டோம் அப்படின்னா ஹெச்சுக்கும் சிக்கும் நடுவுல வந்து ஒருத்தர் போடலாங்களா? அடுத்தது E does not sit to the left of. ஓகே, பேலன்ஸ் இருக்க பொசிஷன் வந்து இங்கங்களா? இங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 person E does not sit to the left of G. ஏக்கும் எஃப்க்கும் பக்கத்துல வந்து E வரக்கூடாது. ஏக்கும் எஃப்க்கும் பக்கத்துல E வரக்கூடாது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது E நான் இங்க போடலாங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க அப்படி இல்லைன்னா இங்க மட்டும் தானே E போட முடியும். இங்க H பக்கத்துலயும் வரக்கூடாதுன்னு சாரி, இங்க நான் A பக்கத்துல போட முடியாது. அப்ப பேலன்ஸ் இருக்க E வந்து நான் இங்க போடலாங்களா? அடுத்தது இங்க நான் E போட முடியாது, அதே மாதிரி இங்கேயும் நான் E போட முடியாது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க E வந்து இங்க போடலாங்களா? E does not sit to the left of D. D யோட லெஃப்ட் கிடையாது. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது வந்து நான் D இங்க போடலாம். இங்க போட்ட அப்படின்னா D யோட லெஃப்ட்ல வந்து E வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கேன்சல் ஆயிருங்களா? அதே மாதிரி நான் D வந்து பேலன்ஸ் இங்க தான் போட முடியும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா C sits at the 4th position from the either ends. 2 லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ரைட்ல இருந்து பார்க்கும்போது C வந்து 4th உட்கார்ந்துட்டு இருக்கும். லெஃப்ட்ல இருந்து பார்த்தா ஒன்னா 4வதா இருக்கும், இல்ல ரைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4வதா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா C வந்து ஒன்னா ஃபர்ஸ்ட்ல வருது அப்படின்னா தேர்ட்ல வருது. அதனால ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேன்சலுங்களா? அதனால நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட் ஒன் தான் வந்து கரெக்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ABCDEF G. ஜிங்கிற பர்சன் வந்து எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ இங்க போட்டுடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி வருதுன்னா GHFCDABE. மொத்தம் நம்ம வந்து 8 பேர்த்த உட்கார வச்சிட்டோம். நமக்கான கொஸ்டின் என்ன? ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் H and A? ஹெச்சுக்கும் ஏக்கும் நடுவுல எத்தனை பேர்? FCD மொத்தம் 3 பேர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் B 3. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பர்சன் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. நம்மளா போட்டு தான் நம்மளோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேசிங் நார்த்னு சொல்லிட்டாங்க. நார்த் அப்படின்னா நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்லி 4 person sit between P and Q. Q sits third to the left of U. W sits third to the one of the extreme end of the row. இப்ப டபிள்யூங்கிறது ஏதாவது ஒரு சைட்ல இருந்து 3வது பர்சனா வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 4 பேர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப பியோட ரைட்லயும் எஸ் வரலாம், பியோட லெஃப்ட்லயும் எஸ் வரலாம். அதனால 2 பாசிபிலிட்டி போட்டாச்சு. அடுத்தது Q sits third to the left of U. யூவோட தேர்ட் லெஃப்ட்ல வந்து Q இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. W sits third. Only 3 person sit between S and T. Tக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல வந்து மொத்தம் 3 பேர். R sits second to the left of S ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் லெஃப்ட்னா R இங்க வரும். இந்த பாசிபிலிட்டில R இங்க வருங்களா? அடுத்தது U is not immediate neighbor of T. U வந்து பக்கத்துல வரக்கூடாது. More than 14 person. மொத்தம் 14 personக்கு மேலதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. More than 14 person are sitting in a row. Only 2 person sit to the left of P. இப்ப P யோட லெஃப்ட்ல வந்து மொத்தம் 2 பேர், ஒன்லி 2 person மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிருங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில லெஃப்ட்ல வந்து நான் 2 பேர் போட்டுறாங்களா? செகண்ட் பாசிபிலிட்டி ஏன்னா லெஃப்ட்ல வந்து 1 2 3 4 5 6 7 7 பேர் வராங்க. ஸோ பேலன்ஸ் 2 பேர் நான் இங்க போட்டுறேன்.
W sits immediate right of U. U ஓட immediate rightல வந்து W இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க இதை merge பண்ற மாதிரி Q sits third to the left of U. W sits third to the one of the extreme end of the row. இப்போ தேர்ட்ல பார்த்தோம்னா இந்த எண்ட்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி தேர்டா வந்து P இருக்காங்க. அப்ப ரைட் சைட்ல இருந்து W வந்து தேர்டா இருப்பாங்களா? 1 2 W வந்து தேர்டா இருப்பாங்க. எஸ்க்கும் டபிள்யூக்கும் நடுவில் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஒன்லி 3% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் டி. இப்போ 1 2 3 இங்க டி போடலாம். அதே பி டி கியூ ஆர் எஸ் டி. இப்போ பி டி ஆர் எஸ் போட்டோம் அப்படின்னா 1 2 3 இங்க நான் டி போடலாங்களா? 1 2 3 டி போடலாம். ஆர் சிக்ஸ் ஓகே. யூ இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. இப்போ டி பக்கத்துல வந்து யூ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொசிஷன்ல வந்து யூ வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் வந்து யூ வரக்கூடாது. யூ இஸ் an immediate neighbor of t. அப்போ யூ நான் இங்க போடலாம். இந்த பாசிபிலிட்டி 2 இருக்கு. ஒன்னா நான் யூ இங்க போடலாம், அப்படி இல்லை இந்த சைட் போடலாம். W sits immediate right of U. U ஓட immediate rightல வந்து W இருக்காங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஆல்ரெடி R இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கு இந்த பாசிபிலிட்டில U நான் இங்க போட்டேன் அப்படின்னா அதோட immediate rightல W நான் இங்க போடலாங்களா? W sits ஓகே. இங்க பாருங்க W sits third to the extreme end of the row அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட். இப்போ இந்த 1 2 3 இங்க நான் W போடலாங்களா? அது பக்கத்துல U T. Tக்கு Sக்கும் நடுவுல 3 பேரு, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர், தென் ஆருக்கு பீக்கு நடுவில் 2 பேர், அண்ட் பீக்கு லெஃப்ட்ல வந்து 2 பேர். ஓகேங்களா? ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் இன் a row? மொத்தம் 2 4 6 8 10 12 14 16 பேர். மொத்தம் 16 பீப்புள்ஸ் வந்து இந்த ரோல உட்காந்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 16. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். எந்த சம்முன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.